ஓகே, லாஸ்ட் வீடியோ நம்ம எது ரிலேட்டடாக பார்த்தோம் அப்படின்னா ரிஃப்ராக்ஷன் த்ரூ எ கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸில் வந்து இமேஜோட ஃபார்மேஷன் எப்படி இருக்குது, அதுக்கான பொசிஷன் என்ன, ஆப்ஜெக்டை நம்ம எங்கே ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா இமேஜ் வந்து நம்ம எங்கே கேப்சர் பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஒரு ஐடியாவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா ரிஃப்ராக்ஷன் த்ரூ எ கான்கேவ் லென்ஸ். ஸோ இங்கே அதே மாதிரி தான் ஆப்ஜெக்டை நம்ம எங்கே ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா இமேஜோட ஃபார்மேஷன் எங்கே இருக்கும் அப்படின்றது தான் இந்த இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸுக்கான மெயின் டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் அ டைவர்ஜிங் லென்ஸ், தென் கான்கேவ் இஸ் கான்வெக்ஸ் இஸ் அ கன்வர்ஜிங் லென்ஸ், தென் கான்கேவ் இஸ் அ டைவர்ஜிங் லென்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா கான்வெக்ஸோட சென்டர் பாயிண்ட் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா திக்கான லென்ஸாக இருக்கும். கான்கேவ் அப்படின்னா சென்டர் பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா தின்னாக இருக்கும். ஸோ இது என்ன ரீசன் அப்படின்றது வந்து ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் அது ரிலேட்டடாக நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டில் எப்படி நம்ம கான்வெக்ஸில் டிஃப்ரெண்ட் பொசிஷனில் ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணி இமேஜை வந்து கேப்சர் பண்ணோமோ அதே மாதிரி கான்கேவ்லையும் டிஃப்ரெண்ட் பொசிஷனில் ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணி கேப்சர் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி. when an object is placed at infinity a virtual image is formed at the focus. ஸோ ஆப்ஜெக்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இதுக்கான இமேஜ் வந்து எந்த பாயிண்டில் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா at f1. ஸோ இந்த பாயிண்டில் தான் நமக்கு இமேஜ் வந்து கிடைக்குது. ஸோ கிடைக்கக்கூடிய இமேஜ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் அ விர்ச்சுவல் இமேஜ். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கான்வெக்ஸில் ஃபார்ம் ஆகுறதெல்லாம் மேக்ஸிமம் ரியல் இமேஜாக இருந்தது. ஸோ இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய இமேஜஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா விர்ச்சுவல் இமேஜஸாக இருக்கும். ஏன் விர்ச்சுவல் இமேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லைட் ரேஸோட ரிஃப்ராக்டட் ரேஸோட கன்வர்ஜிங்கில் நமக்கு இங்கே வந்து பார்த்தோம்னா இமேஜ் ஃபார்ம் ஆகலை. பார்த்தேன்னா உனக்கு தெரியும். ஸோ அந்த ரிஃப்ராக்டட் ரேஸோடைய அந்த இதில் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு பதிலாக ஜஸ்ட் அதோட ஷேடோ மாதிரி தான் நமக்கு இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இமேஜஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா விர்ச்சுவல் இமேஜ் அப்படின்றோம். ஸோ இதோட சைஸ் எப்படி இருக்குது அப்படின்னா கம்பேர் டு ஆப்ஜெக்ட் இட் இஸ் த சைஸ் ஆஃப் த இமேஜ் இஸ் வெரி ஸ்மாலர். ஓகே, ஸோ இது ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி. The next one object anywhere on the principal axis at a finite distance. ஸோ ஆப்ஜெக்டை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைனைட் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணக்கூடிய பிளேஸில் நம்ம கொண்டு வர்றோம் அப்படின்னா ஸோ அப்போ இதுக்கான இமேஜ் ஃபார்மேஷன் மேக்ஸிமம் எதில் மட்டும்தான் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா பிட்வீன் எஃப் அண்டு ஓ. ஓகே, ஸோ நீ ஆப்ஜெக்டை நீ எங்கே ப்ளேஸ் பண்ணியிருந்தேனாலும் ஸோ இங்கே நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த இமேஜ் மேக்ஸிமம் எதில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா பிட்வீன் ஓ அண்டு எஃப் இந்த டிஸ்டன்ஸுக்குள்ளே மட்டும்தான் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இமேஜோட கேப்சர் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இந்த கேப்பில் மட்டும்தான் இது இருக்கும். ஸோ when an object is placed at a finite distance from the lens a virtual image is formed between optical center and focus of the concave lens. The size of the image is smaller than that of the object. Okay, ஆப்ஜெக்டோட கம்பேர் பண்ணும்போது இதோட சைஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா வெரி ஸ்மாலர் இன் சைஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு but as the distance between the object and the lens is decreased the distance between the image and the lens also keeps decreasing. ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஜெக்டை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லென்ஸுக்கு நியர்பை கொண்டு வர்றோம் அப்படின்னா when the object comes closer to the lens the image also closer to the lens. ஓகே, ஆப்ஜெக்டை நம்ம க்ளோஸாக கொண்டு வந்தோம் அப்படின்னா இங்கே ஆப்ஜெக்டை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா 1 பாயிண்டில் இருக்குது, தென் 2ல் இருக்குது, 3, 4, 5 அப்படின்னு என்ன ஆகிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா which is very closer to the lens. ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஜெக்ட் என்ன ஆகிட்டே இருக்குது அப்படின்னா க்ளோஸர் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா இமேஜஸில் நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா இமேஜஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இமேஜஸ்லேயுமே அந்த அதுக்கான பொசிஷன் அப்படின்றது என்ன ஆகிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் 5th ஆப்ஜெக்ட்டுக்கான இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா விச் இஸ் வெரி க்ளோசர் டு த லென்ஸ். ஓகே, ஸோ 5th ஆப்ஜெக்ட்டுமே வந்து பார்த்தோம்னா க்ளோசர் டு த லென்ஸ், அதே மாதிரி இமேஜும் எப்படி இருக்குது அப்படின்னா க்ளோசர் டு த லென்ஸாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டை தான் இங்கே நம்ம இதுக்குள்ள டினோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கான்கேவ் லென்சஸ்.
concave lenses are used as eye lens of Galilean telescope. So this concave lens is used in Galilean telescope. They are used in wide angle spy hole in டோர்ஸில் வந்து பார்த்தோம்னா அந்த ஸ்பை ஹோலில் concave lens யூஸ் பண்ணுறோம். They are used to correct the defect of vision called myopia. So this concave lens which is used to correct the defect of vision called myopia. So myopia அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஷார்ட் சைட்டனஸ். ஸோ ஷார்ட் சைட்டனஸ் ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணுறதுக்கு அந்த பர்டிகுலர் பர்சன் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பெக்டக்கிள்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கான்கேவ் லென்ஸ் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு ரிலேட்டடான வீடியோ ஒன்றை நம்ம பார்த்துருவோம். So image formation using concave lens. So here this is the concave lens. Its outer edges are thick, then center point is thin. Okay. So now we mounted it on the lens stand. Okay. So next we place the object nearer to the lens. ஸோ இதுக்கான இமேஜ் அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேப்சர் பண்ணுறோம். ஸோ கேப்சர் பண்ணக்கூடிய டைமில் அது வந்து பார்த்தோம்னா லென்ஸுக்கு நியர்பை வரக்கூடிய டைமில் ஆப்ஜெக்டோட சைஸ் வந்து என்லார்ஜ் ஆகுது. ஸோ அதே இது வந்து பார்த்தோம்னா டிஸ்டன்ஸ் தள்ளி போனது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட சைஸும் ரெடியூஸ் ஆகுது. ஓகே, ரொம்ப சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட்டு தான். ஸோ the image formed by concave lens. ஸோ அதோட டிஸ்டன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆக ஆப்ஜெக்டோட சைஸும் வந்து இமேஜோட சைஸும் என்லார்ஜ் ஆகுது. இமேஜும் வெரி வந்து பார்த்தோம்னா ரொம்ப க்ளோசர் டு த லென்ஸாக இருக்குது. Okay, next one is a lens formula. So the lens formula is 1 by f is equal to 1 by v minus 1 by u. So f denotes the focal length. Okay, f denotes the focal length. Focal length means the distance between principal focus and the optical center. Okay, the distance between principal focus and optical center is known as focal length. V denotes image distance. U denotes object distance. Okay, V என்ன denote பண்ணுது அப்படின்னா the distance between image and lens. So U means the distance between object and lens. Okay, so இந்த distance வந்து denote பண்ணுறதான் V and U. ஸோ இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஸோ இங்கே உனக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னா எஃப் அண்ட் வி வேல்யூஸ் கொடுத்துட்டு யூ வேல்யூஸ் கேட்கலாம், இல்லை வி அண்ட் யூ வேல்யூஸ் கொடுத்துட்டு எஃப் வேல்யூஸை வந்து நமக்கு கொஸ்டினாக வந்து நமக்கு ரைஸ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதே இது மிரர் ஃபார்முலாவில் இது என்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னா 1 by f is equal to 1 by v plus 1 by u. Okay, 1 by f is equal to 1 by v plus 1 by u. ஸோ அங்கே ஜஸ்ட்டு சிம்பிள் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது, மற்றபடி ஃபார்முலா அப்படியே தான் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சைன் கன்வென்ஷன். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா ஆப்ஜெக்டோ ப்ளேஸ் பண்ணுறதோ இல்லை ஸ்க்ரீனை வந்து ப்ளேஸ் பண்ணுறதோ நம்ம இஷ்டத்துக்கு ப்ளேஸ் பண்ணிட முடியாது. ஸோ இதில் வந்து நம்ம சர்டன் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த ரூல்ஸை தான் இங்கே நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ் இதில் கொடுத்துருக்காங்கன்னு பாரு. த ஃபர்ஸ்ட் ஒன், த ஆப்ஜெக்ட் இஸ் ஆல்வேஸ் பிளேஸ்ட் ஆன் த லெஃப்ட் சைட் ஆஃப் த லென்ஸ். ஸோ நம்ம ஆப்ஜெக்டை எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா வி ஷுட் பிளேஸ் ஆன் தி லெஃப்ட் சைட் ஆஃப் தி லென்ஸ். இப்போ நீ பார்த்துருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் ஆப்ஜெக்ட் வந்து எங்கே தான் ப்ளேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா லெஃப்ட்டில் தான் ப்ளேஸ் பண்ணணும். ஓகே, தென் செகண்ட் பாயிண்ட், ஆல் த டிஸ்டன்சஸ் ஆர் மெஷர்டு ஃப்ரம் த ஆப்டிக்கல் சென்டர் ஆஃப் த லென்ஸ். ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் எல்லாம் நம்ம எதை பேஸ் பண்ணி தான் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்டிக்கல் சென்டர்லேருந்து பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்தோம்னா டிஸ்டன்ஸ் கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் த லென்ஸ். இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா லென்ஸுன்னு இதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த லென்ஸோட இந்த லைனை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிரின்சிபல் ஆக்சிஸ். ஓகே, இந்த லைன் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிரின்சிபல் ஆக்சிஸ். திஸ் இஸ் த ஆப்டிக்கல் சென்டர், தென் திஸ் இஸ் த
பிரின்சிபல் ஃபோக்கஸ். இது வந்து F1 F2 அப்படின்ற பாயிண்ட் வந்து இதில் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேக்ஸிமம் ஆப்ஜெக்டை நம்ம எங்கே தான் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா வி ஷுட் ப்ளேஸ் ஆன் தி லெஃப்ட் சைட் ஆஃப் தி லென்ஸ். ஓகே, ஆப்ஜெக்டை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெஃப்ட் சைடில் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இமேஜ் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ரைட் சைடில் இப்படி கிடைக்குது அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ ஆல் த டிஸ்டன்சஸ் ஆர் மெஷர்டு ஃப்ரம் த ஆப்டிக்கல் சென்டர் ஆஃப் த லென்ஸ். ஸோ நான் இந்த இடத்துல ஆப்ஜெக்டை நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா இந்த பாயிண்ட் ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ அப்போ நான் டிஸ்டன்ஸ் நான் எங்கேருந்து தான் மெஷர் பண்ணணும் அப்படின்னா வி ஷுட் மெஷர் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆப்டிக்கல் சென்டர் டு த லென்ஸ். ஸோ இப்படி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இமேஜ் டிஸ்டன்ஸ் நான் மெஷர் பண்ணணும் அப்படின்னா ஆல்வேஸ் மெஷர் ஃப்ரம் தி ஆப்டிக்கல் சென்டர். ஸோ டிஸ்டன்ஸை நான் இப்படி தான் எடுத்துகிட்டு மெஷர் பண்ணணும். ஓகே, த டிஸ்டன்சஸ் மெஷர்ட் இன் த சேம் டைரக்ஷன் ஆஸ் தட் ஆஃப் இன்சிடென்ட் லைட் ஆர் டேக்கன் அஸ் பாசிட்டிவ். ஓகே, இன்சிடென்ட் லைட்டோட டைரக்ஷன்லேயே நம்ம கொண்டு போனோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சுவலாக இன்சிடென்ட் லைட் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி வருது அப்படின்னா ஸோ இன்சிடென்ட் லைட்டோட அந்த டைரக்ஷன்லேயே நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். இதே இது வந்து பார்த்தோம்னா ஆப்போசிட்லேருந்து நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நெகட்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ இன்சிடென்ட் லைட்டோட டைரக்ஷனில் கொண்டு வரோம் அப்படின்னா பாசிட்டிவ், ஆப்போசிட்லேருந்து கொண்டு வரோம் அப்படின்னா நெகட்டிவ். த டிஸ்டன்சஸ் மெஷர்டு அகெயின்ஸ்ட் த டைரக்ஷன் ஆஃப் இன்சிடென்ட் லைட் ஆர் டேக்கன் அஸ் நெகட்டிவ். Okay, against the direction of incident light are taken as negative. The distances measured upward and perpendicular to the principal axis is taken as positive. ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை அப்படியே கிராஃப் ரிலேட்டடாக கொண்டு வரோம். ஸோ இப்போ கிராஃபில் நம்ம என்ன செய்வோம், ஸோ இந்த கிராஃப் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிராஃபில் இது வந்து சென்டர் பாயிண்ட்டு 0. கிராஃபில் ரைட் சைடில் உள்ள வேல்யூஸ்க்கெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிறோம், லெஃப்ட் சைடில் உள்ளதுக்கு மைனஸ்னு எடுத்துக்கிறோம். அதே கிராஃபில் வந்து பார்த்தோம்னா டாப்பில் இருந்தது அப்படின்னா ப்ளஸ்ஸு, பாட்டத்தில் இருந்தால் மைனஸ். நம்பர்ஸ் இப்படி தான் நம்ம போடுறோம். ஸோ இதே இதைத்தான் நம்ம எங்கேயும் கொண்டு வரோம் அப்படின்னா இந்த லென்ஸ்லையும் நம்ம கொண்டு வரோம். ஸோ லென்ஸில் இது வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ். ஸோ இப்போ பிரின்சிபல் ஆக்சிஸில் இருந்து நம்ம லெஃப்ட்டில் டினோட் பண்ணக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே நெகட்டிவ், ரைட்டில் டினோட் பண்ணக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே பாசிட்டிவ். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஜெக்டோட ஹைட்டை வந்து நம்ம மெஷர் பண்ணுறோன்னு எடுத்துக்குவோம். ஆப்ஜெக்டோட ஹைட்டை வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம். ஸோ ஹைட்டை மெஷர் பண்ணுறதுக்கு அப்வர்ட் டைரக்ஷனில் நம்ம போட்டோம் அப்படின்னா அது பாசிட்டிவ். சப்போஸ் இமேஜ் எல்லாம் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ அப்போ அதை டினோட் பண்ணுறது எல்லாமே நெகட்டிவில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இதை நம்ம அப்படியே எதோட கம்பேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா கிராஃபோட நம்ம ரிலேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. ஒரு லென்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா வி ஷுட் நோ திஸ் ஃபார்முலா. அது என்ன ஃபார்முலா அப்படின்னா 1/f is equal to mu minus 1 into 1/r1 minus 1/r2. Okay, 1/f is equal to mu minus 1 into 1/r1 minus 1/r2. ஸோ அப்போ இந்த லென்ஸ் மேக் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன வேல்யூஸ் வந்து வி ஷுட் நோ அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஒன் f means focal length, then mu means refractive index. ஒவ்வொரு மீடியத்துக்கும் ஒரு refractive index வேல்யூ இருக்கும் பார்த்தியா, ஸோ அந்த refractive index வேல்யூ. தென் r1 r2 அப்படின்றது ஆல்ரெடி we know radius of curvature, அந்த கிளாஸுக்கான சென்டர் பாயிண்ட் இருக்கும் பார்த்தியா, ஸோ அந்த r1 r2 வேல்யூஸை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுருந்துருக்கணும். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா we can easily make a lens. Okay, 1/f is equal to mu minus 1 into 1/r1 minus 1/r2. Okay. Okay, next one, power of a lens. Okay, so next power of a lens. ஸோ பவர் அப்படின்னா அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை அதுக்கான டெஃபனிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாரு. பவர் ஆஃப் அ லென்ஸ் கேன் பி டிஃபைன்ட் அஸ் த டிகிரி ஆஃப் கன்வர்ஜன்ஸ் ஆர் டைவர்ஜன்ஸ் ஆஃப் லைட் ரேஸ். ஸோ ஒரு லென்ஸ்னால் எந்த அளவுக்கு லைட் ரேஸை கன்வர்ஜ் பண்ண முடியும் இல்லை டைவர்ஜ் பண்ண முடியும், ஸோ அந்த வேல்யூஸை டினோட் பண்ணுறது தான் பவர் அப்படின்றாங்க. ஸோ பவர் ஆஃப் அ லென்ஸ் இஸ் நியூமெரிக்கலி டிஃபைன்ட் அஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் இட்ஸ் ஃபோக்கல் லென்த். ஃபோக்கல் லென்த்தோட ரெசிப்ரோக்கல் வேல்யூவை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பவர் அப்படின்றோம். ஸோ பவர் வேல்யூ தெரிஞ்சால்
ஃபோக்கல் லென்த் வேல்யூவோ இல்லை ஃபோக்கல் லென்த் வேல்யூ தெரிஞ்சது அப்படின்னா அதை யூஸ் பண்ணி பவர் வேல்யூஸும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கால்குலேட் பண்ண முடியும். SI யூனிட் ஆஃப் பவர் ஆஃப் a lens is diopter. ஸோ யூனிட் ஃபார் பவர் ஆஃப் lens is diopter. ஸோ which is denoted as capital D. ஓகே, ஸோ அப்போ பவர் ஆஃப் லென்ஸ் யூனிட் வந்து என்ன அப்படின்னா டயாப்டர். ஸோ சிம்பிள் வந்து கேபிட்டல் D. ஓகே, ஸோ இந்த டெஃபனிஷனும் இந்த ஃபார்முலாவும் நமக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு இது ரிலேட்டடாக உள்ள ஒரு வீடியோஸ் ஒன்று பார்த்துருவோம். ஸோ இப்போ இது ரிலேட்டடாக நமக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ திஸ் வீடியோ used for lens formula and magnification. ஸோ என்னென்ன பாயிண்ட் இதில் டினோட் பண்ணுறாங்கன்னு பாரு. இமேஜ் டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்க, தென் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி லென்ஸ் ஃபார்முலா எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு பாரு. த லென்ஸ் ஃபார்முலா இஸ் எக்ஸ்பிரஸ்ட் அஸ் 1/v minus 1/u is equal to 1/f. ஓகே, ஓகே, இங்கே நமக்கு என்ன ரிலேட்டடாக வீடியோஸ் இருக்குது அப்படின்னா மேக்னிஃபிகேஷன். ஸோ ஒரு லென்ஸை யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு ஒரு ஆப்ஜெக்டை வந்து மேக்னிஃபை பண்ணி அதோட இமேஜை ப்ரொடியூஸ் பண்ண முடியும், இதுதான் இந்த மேக்னிஃபிகேஷன். ஸோ ஆப்ஜெக்டோட ஹைட்டை வந்து மெஷர் பண்ணுறாங்க, இமேஜோட ஹைட்டையும் மெஷர் பண்ணுறாங்க. ஸோ m is equal to height of the image by height of the object is equal to h dash by h. ஸோ மேக்னிஃபிகேஷன் அப்படின்னாலே மீனிங் என்ன, ஒரு ஆப்ஜெக்டோட சைஸை வந்து மேக்னிஃபை பண்ணுறோம், பெருசுப்படுத்துகிறோம், என்லார்ஜ் பண்ணுறோம். ஸோ அது எந்த அளவுக்கு என்லார்ஜ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றது தான் மேக்னிஃபிகேஷன். ஸோ இதுக்கான ஃபார்முலா எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா m is equal to height of the image by height of the image by height of the object or image distance by object distance. ஸோ VU அப்படின்னா என்ன அப்படின்னா image distance by object distance அப்படின்றாங்க. ஓகே, ஸோ மேக்னிஃபிகேஷன் எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத பாரு. ஸோ ஒவ்வொரு இதையும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மேக்னிஃபை பண்ண முடியுது. ஸோ அப்போ மேக்னிஃபை பண்ணுறோம் அப்படின்னா அந்த லென்ஸோட எஃபெக்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு அதால் மேக்னிஃபை பண்ண முடியுது. ஸோ இப்போ நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா ஹைட் வந்து ஏபியாக தான் இருக்குது, ஆப்ஜெக்டோட ஹைட் ஏபியாக இருக்குது. இமேஜ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா A டேஷ் B டேஷாக இருக்குது. ஸோ ஹைட்டை யூஸ் பண்ணியும் மேக்னிஃபிகேஷன் வேல்யூ கால்குலேட் பண்ணலாம், இல்லை அதோட டிஸ்டன்ஸை யூஸ் பண்ணியும் மேக்னிஃபிகேஷன் வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். ஃபார்முலா ஃபார் இமேஜ் டிஸ்டன்ஸ் அண்ட் ஹைட் எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு பாரு. ஸோ எஃப் வேல்யூ எங்கேருந்து கொண்டு வராங்க, பிரின்சிபல் ஃபோக்கஸ் அண்ட் ஆப்டிக்கல் சென்டர். ஸோ லென்ஸ் ஃபார்முலா 1/f is equal to 1/v minus 1/u. h dash by h, height of the image by height of the object. இல்லை அப்படின்னா இமேஜ் டிஸ்டன்ஸ் பை ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை கொண்டு வரலாம். ஸோ மேக்னிஃபிகேஷனுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாரு. மேக்னிஃபிகேஷன் இஸ் denoted by the letter M if height of the object is h and height of the image is h dash. The magnification produced by lens is M is equal to height of the image by height of the object h dash by h. The next again magnificationக்கான இன்னொரு formula distance of the image by distance of the object. Okay, these are the two formulas for magnification, V by U and another one is h dash by h.
another one is h dash by h. Okay, so the next one, difference between convex lens and concave lens. This is a very important question. So convex lens, a convex lens is thicker in the middle than at edges, then concave lens is thinner in the middle and thicker at edges. It is a converging lens. Which one is converging lens? Convex is a converging lens and concave is a diverging lens. Then convex produces mostly real images. Convex produce பண்ணக்கூடிய images எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா ரியல் இமேஜஸாக தான் இருக்குது. ஆனால் கான்கேவ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இட் ப்ரொடியூசஸ் விர்ச்சுவல் இமேஜஸ். ஓகே, தென் கான்வெக்ஸ் இஸ் யூஸ்டு டு ட்ரீட் ஹைப்பர்மெட்ரோஃபியா, தென் கான்கேவ் இஸ் யூஸ்டு டு ட்ரீட் மயோபியா. ஸோ தீஸ் ஆர் த வெரி இம்பார்ட்டன்ட் differences between convex and concave lenses. So what are the topics we have discussed in today's class means the first one is rules. We should follow 3 rules. ஸோ அந்த ரூல்ஸ் வந்து என்னென்ன அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ஒரு 3 பாயிண்ட் வந்து நம்ம பார்த்தோம். தென் ரிஃப்ராக்ஷன் த்ரூ கான்வெக்ஸ் லென்ஸ், நெக்ஸ்ட்டு ஒன் ரிஃப்ராக்ஷன் த்ரூ எ கான்கேவ் லென்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 3 கான்செப்டுக்கு அடுத்து என்னென்ன பாயிண்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா லென்ஸ் ஃபார்முலா, பவர் ஆஃப் அ லென்ஸ், மேக்னிஃபிகேஷன் ஆஃப் அ லென்ஸ், the next one difference between convex and concave lens. ஸோ உனக்கு மேக்ஸிமம் எடுத்துருக்கக்கூடிய டாபிக் எல்லாமே வீடியோஸை போட்டு அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் கான்செப்ட் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது நிச்சயம் உனக்கு அது புரியும்னு நான் நம்புகிறேன். சப்போஸ் அது புரியலைன்னா கூட ஒரு தடவைக்கு 2 தடவை திரும்ப அந்த வீடியோஸ் பார்க்கக்கூடிய டைமில் நிச்சயம் இது உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.